சார், அடுத்த வழக்கு குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் சிலர் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியிருக்கிறாங்க. அவங்கள அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குல்லைங்க சார், அதை பற்றி பேசலாம். ஆக்சுவலி இது வந்து கோயில், அதாவது கோயிலோ அல்லது வக்ஃபோ அல்லது கிறிஸ்டின் சர்ச்சோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி யாரெல்லாம் இந்த நிலத்துங்களை கோயிலுக்கும் குளத்துக்கும் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க, அதனால் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு இன்னைக்கு 3வது கோர்ட்டில் ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு. கவர்மெண்ட் பண்ணுற தப்புக்கு இத்தனை 1000 பெட்டிஷன் இங்கே வருது, இதுக்கு யார் காரணம் அப்படின்றாரு இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு சில காரணங்களும் வருவது உண்டு. ஸோ இது எப்படின்னு சொன்னால், ஒரு பொது நலன் கருதி தான் இந்த ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க. அண்ணாமலைநாதர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. எங்கே இருக்குன்னா தென்காசியில் கடையநல்லூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு அழகிய ஊர் சார். தென்காசின்னு சொன்னாலே அழகிய ஊர் தான். இந்த தென்காசிலையும் ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கோயில் நிலமாக இருக்கிறது. கோயில் நிலம் என்று சொல்லப்படுது பட்டா லேண்ட். ஆக்சுவலி கோயில் நிலம்ன்றது பட்டா. அதில் இந்த அடங்கல்லாம் சொல்லியிருப்பாங்க. சிட்டா, அடங்கல், பட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிலெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது கோயில் நிலம், இத்தனை ஹெக்டேரு, இத்தனை ஏர்ஸு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதில் ஏறக்குறைய ஒரு 81 பேர் ஒரு 25, 30, 40 வருஷமாக இருக்கிறாங்க. அதாவது வீடெல்லாம் கட்டிக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் வாங்கிட்டு கரண்ட் எல்லாம் வச்சுட்டு பயன்படுத்திட்டு. இப்போ அதுக்கு பட்டாலாம் யாரு பெருமை? பட்டா இருக்காத, கோயில் நிலம் இல்லது. ஓகே. அதனால கோயில் நிலம், ஆனா இருப்பவர்கள் இத்தனை 81 பேர் 80 பேர் இருக்காங்க. சரி. அதனால இந்த கரண்ட் வாங்கினா உரிமையாளரா, மெட்ரோ வாட்டருக்கு தண்ணி கட்டினா உரிமையாளரா, அல்லது போக்குவரத்து செலவு பண்றது உரிமையாளரா, ரோடு போட்டிருந்தா உரிமையாளரா, அல்லது மாடி வீடு கட்டினா அவனை இடிக்க முடியாதா அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த அறநிலைத்துறை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்குது. இப்பெல்லாம் நான் நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய கோயில்கள், நிறைய நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதுன்னு வைங்களேன். ஸோ இதுக்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கிறது என்று நம்புகிறேன். இதில் நிறைய காலேஜ் எல்லாம் கட்டுறாங்க, காலேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, ஸ்கூலை மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் செய்துருக்காங்க. ஆனால் இந்த 81 பேர் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமித்து வீடெல்லாம் கட்டிட்டு ஆனால் அதுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறார்கள். இதை மறுத்ததுமே இது ஒரு பெட்டிஷனாக வருது. இந்த பெட்டிஷன் செக் பண்ணும்பொழுது ஏறக்குறைய நம்ம ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் அண்டு மரியா கிளாட் அவர்கள் 5வது கோர்ட்டில் இது தீர்மானம் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் வெளியேற்றலாம், இவங்கெல்லாம் இல்லீகல் ஆக்குபென்ட்ஸ், இவங்க இருக்கக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பாக குடியிருப்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்க கரண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஏரோப்ளான் வச்சுருந்தாலும் சரி, அவங்களை வெளியேற்றலாம். ஸோ கோயில் நிலமாக கருதப்படுதல் அவங்ககிட்ட இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக அவங்ககிட்ட என்ன இன்னைக்கு ஸ்டாண்டர்டில் ஒரு ரெண்ட் கொடுக்கணுமா, அதாவது வாடகை, அந்த வாடகை நிர்ணயிங்க, அந்த வாடகையை வாங்கிக்கிங்க அப்படின்னு. அதில் ஒரு 20, 28 பேர் என்னமோ அந்த இதை வாங்கிடுறாங்க. மீதி ஒரு 50 பேர்கிட்ட நாங்கள் வாங்க மாட்டோம், காலி பண்ண மாட்டோம், உங்களால் ஆனதை பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது திரும்பவும் உடுமன் அப்படின்னு அவர் இப்ராஹிமன் பேர் நினைக்கிறேன், அவர் இந்த கேஸ் போட்டு இவங்களை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு கொண்டு வராங்க. இது கோர்ட்டில் வரும்பொழுது இது என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இந்த பாருங்கள், இது கோயில் நிலம், இந்த கோயில் நிலத்தில் சம்மந்தமாக எல்லாருமே நிர்வாக குழுவில் வாடகை கொடுக்கணும்னு தான் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் இது சிவில் எங்கே போனாலும் கூட இது கோயில் நிலதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும். அதனால் அவர்கள் வாடகை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் அவளை அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு வேளை அவங்க நிறைய ஹீரோஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சண்டைக்கு வர்றதுக்கெல்லாம், அப்படின்னு சொன்னால் போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு சேர்ந்து அவங்கள வெளியேற்றுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறார்கள். இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஒன்று 2வது ஆப்ஷன்லாம் ஒரே ஆப்ஷன் தான், ஒன்று வாடகை கொடுத்துடணும், இல்லைன்னா காலி பண்ணிடணும். இந்த 2 விஷயங்கள் இந்து அறநிலையத்துறைக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது. சார், இப்போ அங்கே வீடு கட்டினவங்கெல்லாம் இது கோயில் நிலம்னு தெரியாமல் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சார்.
கோயில் நிலம் தெரிஞ்சுனே கூட, அதாவது எப்படியாவது பட்டா கிடைச்சிரும் அப்படின்னு. நான் கூட இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டை ஒரு தடவை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி நிலங்கள் நீர்நிலை புறம்போக்கு அரசு இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது 40,000 கடைகளை ஒரே நாளில் அகற்றியது. ஸோ இப்போ இது அரசு நிலமாக இருக்கிறது, கோயில் நிலமாக இருக்கிறது, எனவே வாடகை தர வேண்டும். நீங்கள் வந்து சும்மாவெல்லாம் வந்து ஆக்கிரமிக்க முடியாது. ஆக்கிரமிப்பாளர்கள் இவங்களாம் என்க்ரோச்சஸ், இவங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் போலீஸ் எய்டு சப்போர்ட்டுக்கு எடுத்துங்க, எல்லாரும் வெளியேற்றுங்க. யாரெல்லாம் வாடகை கொடுக்குறேன்றாங்களோ அவங்கள அலோவ் பண்ணுங்க.